விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 6ஆம் இடம், புதன் பவனின் மூலத்திருவன் ஆட்சி வீடு. கன்னிராசியில் ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்குது. 2 வருஷத்துக்கு அடுத்து நடக்கிற நிகழ்வு இரத்த நிலா சம்மந்தப்பட்ட நிகழ்வு உங்கள் ராசியில் நடக்கு. உங்கள் ராசியில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் நடக்கிறது. வருகிற மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மார்ச் 14, 15, 16 சந்திரன் ராசியில் இருப்பார், கேது கூட இணைஞ்சி இருப்பார். இப்போ கிரகணம் வர்றதுக்கு ஒரு 4 தடவை நடக்கும். 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம் நடக்கும். கிரகணம் ராகு கேது சம்மந்தப்பட்டு நடக்கும். ராகுபடியில் சூரியனும் கேதுபடியில் சந்திரனும் வருவாங்க. சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நடக்கும். சூரிய கிரகணம் அமாவாசையில் நடக்கும். ஆனால் ரெண்டுக்குமே ராகுகேதுகள் சம்மந்தப்படுவாங்க. ராகுகேதுகள் படியில் சந்திரனும் சூரியனும் சமசத்தமாக வரும்போது அந்த அமைப்பு நடக்கும். இல்லைன்னா சேர்ந்து இருக்கும்போது நடக்கும். அமாவாசை அன்னைக்கு சேர்ந்து இருப்பாங்க, பௌர்ணமி அன்னைக்கு சமசத்தமாக இருப்பாங்க. இது இயல்பாக வருஷத்துக்கு நடக்கிறது தான். இந்த தடவை மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணம் நடக்குது. இந்த சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக நடக்குது. சந்திரன் டோட்டலாக சிவப்பாக மாறிடுவார், ரத்த கலருக்கு வந்துடுவார், ரத்த நிலவு. எப்படி சார் அப்படின்னா, கேது ஒரு செந்நாகம், ராகு கருநாகம். ஸோ ராகுபடியில் இருக்கும்போது சூரியன் கருப்பாக மாறிடுவார். சூரிய கிரகணம் நடக்கும்போது சூரியனை பார்த்தோன்னா கருப்பு கலரில் இருப்பார். அதுமாதிரி கேதுபடியில் சந்திரன் வரும்போது அவர் என்னென்னா சிவப்பு கலரில் மாறிடுவார். நிலா சிவப்பாக மாறிடும். ரைட்டு. இது வருகிற 14ஆம் தேதி மார்ச் 14 வெள்ளிக்கிழமை உங்கள் ராசியில் நடக்குது. உங்கள் ராசியில் சந்திரனும் கேதுவும் இணைஞ்சிருப்பாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சூரியன். இதில் சுக்கிரன் வக்கரமாக இருப்பார். கிரகணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுக்கு பலன்கள் பலவிதமாக பார்க்கப்படுகிறது. பலன்கள் தான் முக்கியம். இந்த அன்னைக்கு கன்னிராசினர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதை பற்றி அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஏன்னா பகலில் நடக்கிறது. பகலில் நிலவு வரப்போகிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இடத்துல நடக்குது. 9:27 இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நடக்கும். காலை 9:27 ஆரம்பித்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த கிரகணம் நடக்குது. இந்த கிரகணம் ஐரோப்பா நாடுகள், மற்றபடி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பு கண்ட்ரீஸ் எல்லாம் நல்லா தெரியும். சரியா? அங்கே நாட்டுக்கெல்லாம் நிறைய தெரியும். அந்த நாடுகளை பற்றி நான் சொல்லலாம், ஆனால் நமக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் இன்றைக்கி யூடியூப் உலகம் முழுக்க போகுது. சரியா? அதனால் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலுமே யூடியூப் உலகம் முழுக்க போகுது. எல்லா நாலேஜுக்காரங்களும் கேட்குறாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அவங்களுக்காக இந்த சில தகவல்களை சொல்கிறேன். இந்த சந்திர கிரகணத்தை எங்கே பார்க்கலான்னா, வட அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா, இந்த நாட்டில் ரொம்ப தெளிவாக தெரியும். சரியா நேர்களே? அதுபோல் அமெரிக்கா, கனடாவில் இரவு 11:57 இருந்து சந்திர கிரகணம் உங்களுக்கு தெரிய தொடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காலை 3:31 வரைக்கும் சந்திர கிரகணம் சிறப்பாக தெரியும். அமெரிக்கா மற்றும் கனடாவில் நைட்டு 11:57 இருந்து இரவு 3:31 உங்கள் டயத்தின்படி. சரியா? நான் இது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்ம வீடியோ யூடியூப்பை உலக வாழ் மக்கள் எல்லோரும் கேட்பாங்க. தமிழ் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோரும் கேட்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்பாங்க. அதனால் இந்த நிகழ்வை நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். தயவுசெய்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க நினச்சிக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன், திருச்சியில் இருக்கேன், நமக்கு தான் தெரியாத, நீ எதுக்கு அதை ஒப்பிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறேன். எங்கே தெரியும்னு அதையும் சொல்லிடுறேன். இந்த சந்திர கிரகணத்தை இந்த யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு 65 நிமிஷம் பார்க்கலாம். சரியா நேர்களே? அந்த கண்ட்ரி எங்கெங்க சொல்கிறேன். அமெரிக்காவில் மைனா, நெதர்லாந்து, மசூட்ரஸ், நியூ ஹம்பரிஷியர், நியூ ஜெர்சி, நியூயார்க், கனடிக்ட், டெலோவர், ஜார்ஜியா, வரகொரோனிசியா, வெர்மாண்ட், வர்ஜீனியா, மேற்கு வர்ஜீனியா, ஓஹியோ, பென்சிலோனியா, ரோட் தீவு, தென்கரோலினா, மிக்சின், டென்சி, புளோரிடா, இந்தியானா, கென்டக்கி ஆகிய இடங்களை இதை நல்லா பார்க்கலாம். சரியா நேர்களே? கன்னிராசிக்கு நான் பலன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல தெரியும் தெரியாததை சொல்லிடுறேன். பொறுமையாக கேளுங்க. சரியா? எல்லாத்துக்கும் நான் பலன் சொல்லணும். சரியா நேர்களே? ஏன்னா இன்றைக்கி யூடியூப் உலகம் முழுக்க இருக்கிறதுனால உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன். இது முக்கியமான நிகழ்வு. இந்த கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் இரத்த நிலா தோன்றும் நாள். அதை அவங்களுக்கு பாய்க்கிறது வாய்ப்பு இருக்குது. நமக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு 2வது இது வரும். செப்டம்பர் மாதம் நடக்கிற சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும், நைட்டில் தெரியும். நம்ம வெறும் கண்ணால் பார்க்கலாம். இந்த கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம். சரியா? அதனால் அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறதுனால அந்த நாட்டை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி அல்டாமா, ஆர்கன்சாஸ், இல்லினியாஸ், அயோவா, கன்சாஸ், லூசினியா, மின்சோட்டா, மிசிசிப்பி, மிசோரி, நெப்ராஸ்கா, வடக்கு டகோட்டா, ஒல்கஹோமா, தெற்கு டகோட்டா, டென்சி, டெக்சாஸ், விகான்சன் போன்ற மாநிலங்களை பார்க்கலாம். அது மார்ச் 13ஆம் தேதி இரவுலேயே வந்துடும். உங்களுக்கு 10:57 இருந்து
கிரகணம் தொடங்கி இரவு 2:31 வரைக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து முதல் நாளே தெரிஞ்சிடும். ஏன்னா டைம் வந்து மாறும். இப்போ நம்ம இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் டைம் மாறுறதுனால அவங்களுக்கு அந்த டயத்தில் தெரியும். சரி நேயர்களே, இப்படி சில இடத்துல வந்து தெரியுது. வட அமெரிக்காவில் மேற்கு பகுதியிலும் தெரியும். வட அமெரிக்காவில் மேற்கு பகுதியில் மெக்சிகோ, இடகோ, கொலராடோ, அரிசோனா இந்த இடத்துலலாம் வந்து இரவு 9:57 இருந்து 1:31 வரைக்கும் தெரியும். இரவு 1:31 வரைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ எந்தெந்த இடத்துல தெரியும்னு சொல்லிட்டேன். ஓரளவு சொல்லியிருக்கிறேன், மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த யூடியூப்பில் கேட்குறவங்க அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து வெறுங்கண்ணால் கூட பார்க்கலாம். சரி சார், இப்போ வந்து கிரகணத்தை சொல்லிட்டீங்க. கிரகணம்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்துடும். இதுதான் சந்திர கிரகணம். சரியா? சூரியனுக்கு நேர்கோட்டில் வந்து பூமி வந்துடும், சந்திரனை மறைக்கும். பூமியோட நிலம் சந்திரனை விழுகும். அதைத்தான் வந்து நம்ம கிரகணம் சொல்கிறோம். சரியா? இந்த கிரகணம் வந்து சந்திரன் வந்து பின்னாடி போயிடும், பூமிக்கு பின்னாடி போயிடும், அதோட சுற்றுவட்ட பாதையில் இருக்கட்டும். இந்த கேது கிரக சந்திர கிரகணம் வந்து ரத்த நிலவாக காட்சியளிக்கிறது. கன்னிராசியில் வந்து தெரியுது. கன்னிராசியில் தான் நடக்குது. கன்னிராசிக்கும் இதுக்கு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, மார்ச் 14, 15, 16 இந்த 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கிரகணம் நடக்குது நமக்கு 9:27 to 3:03 நம்ம இந்திய நேர டயத்தின்படி. வெள்ளிக்கிழமை தான் நடக்குது. எல்லோரும் வேலை நாள் தான், வேலைக்கு போயிடுவோம். காலையில் சாப்பிட்டு போயிருங்க, 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள், தொழில் வியாபாரத்துக்கு போங்க. பகலில் வந்து மதியம் 3 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. சரியா? மதிய சாப்பாடை கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுங்க. கிரகண நேரத்தில் வந்து எதுவும் பெருசாக சாப்பிட்டுக்க வேண்டாம். கொஞ்சம் நீராகாரம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெறுமனையாக யாரும் இருக்க முடியாது. டீ காஃபியை தவிர்த்துருங்க. ஏன்னா கிரகண நேரத்தில் வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். சரியா? ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் ராகு சம்மந்தப்படுறதுனால நச்சுத்தன்மை வெளியே வரும். நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த சம்பவம் வந்து பிரபஞ்சத்தில் நடக்குது. சரியா? இப்போ நான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன். நான் அமெரிக்கா போயிட்டேன், யூஎஸ் போய் கனடாவில் இருக்கேன். அங்கே நல்லா மழை பெய்யுதுன்னா நான் அது நடக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு போய்ட்டு அது என்ன நடக்குதோ ஏற்று தான் ஆகணும். அது மாதிரி ஒரு இடத்துல ஒன்று நடக்கும்போது அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியில் நடக்குது. அதனால இந்தியாவோட அதோட எஃபெக்ட் தெரியும். பகலில் நடக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சன்லைட் அதிகமாக இருக்குது, சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அந்த நிகழ்வு நடக்குது, அதை நம்ம ஏற்று தான் ஆகணும். அதனால் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, பகல் வேலையில் 9:30 மணிக்கு மேலே மதியம் 3 மணி வரைக்கும் லிக்விட் ஐட்டமாக குடிச்சுக்கோங்க. தண்ணீர், மோர், இளநீர் இதை சாப்பிடுங்க. சாலிடாக எதுவும் சாப்பிடாதீங்க. இந்த புரோட்டா, பர்கரு, நான்வெஜ்ஜு சாப்பாட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. எனக்கு ஒரு நாள் தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சம்மந்தப்படுறாரு. உங்கள் ராசிநாதன் யார்? புதன் பகவான் வந்து கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. அவரும் கிரகணப்படியில் இருக்கிறாரு. நான் இந்த இமேஜெல்லாம் அனுப்புகிறேன். அந்த ராசி கட்டம், அன்றைக்கி உள்ள கிரக அமைப்புகள், பாதசாரம், அந்த டிகிரி வயசு எப்படி யார் பிடி இருக்காங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா அதில் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க 3 பேருமே ராகுபடியில் இருக்கிறாங்க. ராகு ஒரு மோசமான கிரகம் தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு வேண்டிய கிரகத்தை பிடிக்கிறாரு, ராசிநாதனை பிடிக்கிறாரு. 1-10 கூடியவரை பிடிக்கிறனால தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால உங்களுக்கு மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, தொழில் வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக புதன் சம்மந்தப்பட்ட தொழில், வியாபாரம் பண்ணுறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, திரைப்படத்துறையில் நடிக்கிறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பாடகர்கள், இசை, நாடகம் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும். தொழில் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். ஏன்னா 1-10 கூடியவன் சம்மந்தப்படுறாரு. அதுபோல் ராசிநாதனை சம்மந்தப்படுறாரு. ராசியில் சந்திரனும் கேதுபடியில் இருக்கிறதுனால மனநிலை பாதிக்கப்படும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. எதனாச்சும் தேவையில்லாமல் செய்வீங்க, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கோபதாபத்தெல்லாம் குறைஞ்சிக்கோங்க. ஒரு 3 நாள் வந்து கன்னிராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசிக்கு 2-9 கூடியவன் ராஜயோகாதிபதி சுக்கிரன் கிரகணத்தில் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வக்கரம் ஆயிட்டார். அவர் வந்து உச்ச வக்கரம் ஈக்குவல் டு நீசம். அதனால் சுக்கரை வந்து உச்ச வக்கரமானது நல்ல விசேஷம் அல்ல. மார்ச் 1ஆம் தேதி அவர் வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார். ஸோ சுக்கரனு டிஸ்டர்ப் ஆகிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் புரிதல் கம்மியாக இருக்கும். நான் பெருசா நீ பெருசான்னு பேசிக்கிறீங்க. வாக்குவாதம் வரும். குறிப்பாக பெண்களால் சில பிரச்சனைகள் வரும். தகப்பன் வழியில் சில பஞ்சாயத்து வரும். பங்காளி விஷயத்தில் பஞ்சாயத்து வரும். கோயில் குளத்துக்கு போக முடியாது. ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்காது. காரிய அனுகூலம் இருக்காது. ஏன்னா ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 2 கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் பாதிக்கப்படுது. சுக்கிரனும் புதனும் பாதிக்கப்படுறாங்க. அதுபோல் ராசிக்கு 11 கூடியவன் யார்? லாபஸ்தானாபதி சந்திரனும் வந்து கிரகணத்தில் இருக்கிறதுனால லாபம் நல்லா இருக்காது. மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். லாபம் வந்து தொழிலில் வந்து அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. மனமும் ஒரு நிலையில் இருக்காது. சரியா? ஏன்னா சந்திரன் 11 கூடியவன் லாபஸ்தானாபதி, மனோகாரகன் வேற. ஸோ அந்த இதை அப்படியே கொடுப்பாரு. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கேது லக்கணத்துக்கோ ராசிக்கோ 5ஆம் இடத்துல இருக்க பிறந்தவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. பொதுவாக சந்திரன் கேது ராசிக்கோ லக்கணத்துக்கோ 5ஆம் இடத்துல இருக்கிறவங்க சித்தப்பரமை பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மனநிலை ஒரு மாதிரியாக இருக்காது. தெளிவாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டாங்க. அவங்களும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ வாயிலாக அதை தெளிவுபடுத்துகிறேன். பொதுவாக கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்படும். சரியா? ஒரு நிலையில் இருக்காது. கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் சந்திரன் வலுத்தவர்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. சந்திரன் உடல்காரகன், அதனால் உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து ராசிக்கு 12 கூடியவன் யார்? 12 கூடியவன் 12 8ஆம் இடத்துல மாறியதுனால அலைச்சல் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அயன சேன போகம் நல்லா இருக்காது.
கணவன் மனைவி உறவுல வந்து தாம்பத்தியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா 12 கூடையவன் வந்து 12 8ஆம் இடத்துல கிரகணப்படியில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படாது. தகப்பன் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா புத்திரக்காரகன் சூரியனும் அதில் சம்மந்தப்படுறாரு. அதுபோக 9 கூடையவனும் சம்மந்தப்படுறதுனால தகப்பனுக்கு முடியாமல் போகலாம். தகப்பனுக்கு உங்களுக்கும் எதனாச்சும் பிரச்சனை, பஞ்சாயத்து இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகப்பன் வழி உறமுறையிலும் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் கன்னிராசினியர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் 14, 15, 16 இந்த 3 நாட்கள் மிக கவனமாக இருக்கணும். சந்திரன் வந்து ராசியில் இருக்கிறதுனால. ஓகே. அதுபோக ராசிக்கும் 7ஆம் இடமும் டிஸ்டர்ப் ஆகுது. கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு தொழில், பங்கு சந்தை, இணக்கம், புத்திசாலித்தனம், தேக ஆரோக்கியம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. தேவையில்லாத ஆள்கிட்ட எதுவும் பழக்க வழக்கம் வச்சுக்கிறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகணம் நடக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. மார்ச் 14, 9:27 3 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க. குழந்தை குட்டிகள் எதுவும் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதா இருந்தால் சாயந்தரம் கொண்டு போங்க, இல்லைன்னா காலையிலே போயிட்டு வந்துடுங்க. அதுபோக வந்து வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து இறைநாமத்தை சொல்லுங்கள். காலையில் குளிச்சுருங்க, ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி இறைநாமத்தை சொல்லுங்கள். எந்த சாமி குடிக்கோ அந்த சாமியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், காவல் தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை பிடிக்கும். அந்த தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் ஸ்லோகத்தை தமிழ்லேயே சொல்லுங்கள். 9:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 1/2 hour சொல்லுங்கள். பக்தி புஸ்தத்தை படிங்க. டிவியில் யூடியூப்பில் வந்து பக்தி சம்மந்தப்பட்ட கதைகளை கேளுங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்கள், வயதானவர்களுக்கு. வேலைக்கு போகிறவங்க வந்து வேலையை பாருங்கள், கடமையை செய்யுங்க. செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் எந்த தொழிலை கரெக்டாக செய்கிறீங்களோ அதுதான் தெய்வம். அதனால் உத்தியோகத்து போகிறவங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கரெக்டாக உத்தியோகத்தை பாருங்கள். அங்கே வந்து தேவையில்லாமல் பழக்க வழக்கம் பண்ண வேண்டாம், நான்வெஜ் எடுக்க வேண்டாம். சில பேர் இந்த ஆல்கஹால் எடுப்பாங்க, அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு நாள் தவிர்த்துருங்க. ஏன்னா கிரகணம் நடக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பூதம் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து செரிமான சக்தி கிடையாது, ரொம்ப நாளாக உடம்புல நீடித்திருக்கும். அதனால் ஒரு தாக்கம் வந்துருச்சுன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அது உடம்பு விட்டு போகாது. ஏன்னா சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். மனமும் பாதிக்கப்படும், உடலும் பாதிக்கப்படும். அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் அறிவுபூர்வமாக எடுத்துக்கோங்க, ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கோங்க, ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கோங்க, அமானுஷமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சம்பவம் நடக்குது, இது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சில விஷயத்தை உணர்த்த முடியும், பார்க்க முடியாது. காற்றை உணர முடியும், காற்றை யாரும் பார்க்க முடியுமா? ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியாது. அப்படி இந்த நிலைமையை எடுத்துக்கோங்க. அதனால் தேவையில்லாத தவிர்த்துருங்க. ஒரு நாள் தவறுங்க, சரியா? மார்ச் 14 தவிர்த்துக்கோங்க. பட் 3 நாள் கவனமாக இருக்கணும். 14, 15, 16 கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான். பழைய வீடியோலாம் கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாதீங்க, சின்ன குழந்தைகள் வெளியே அனுப்பாதீங்க. ஸ்கூலுக்கு போகிறதா தான் ஸ்கூலுக்கு போகட்டும். அதுபோக வந்து வீட்டில் வந்து சாப்பாட்டில் வந்து தர்ப்பப்பழ போடுங்க. வாய்ப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி குடிக்கணும்னா அது கொஞ்சம் விபூதியை போட்டுக்கோங்க. காலையிலே வந்து இந்த கிரகணம் நடக்கும்போது தண்ணி அருந்தணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் விபூதியை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிக்கலாம். அதுபோக எதனாச்சும் சாப்பிடணும், எனக்கு டயபெட்டிக் இருக்குது, சக்கரை வியாதி, டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னா சாப்பாடு மேலே விபூதியை போட்டுக்கிட்டு நெத்தியில் விபூதியை பூச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய நமகன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. மருந்து எடுத்துக்கோங்க. எல்லா பாரத்தையும் சிவன் மேலே போடுங்க, சரியா? சிவன் தான் சந்திர சூரன், அவன் தலையில் தான் சந்திரனே இருக்குது. சிவன் தான் சூரியன், சூரியனே சிவனாகி அந்த சிவனே வந்து சந்திரனை தூக்கி தலையில் வச்சிருக்கிறதுனால இந்த கிரகணம் நடக்கிற காலகட்டத்தில் சிவனை கும்பிடணும். காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பதிபூரணமே சிவமே. அந்த சிவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த காலனையே எட்டி உதைச்சவர். அந்த மார்க்கண்டனுக்காக, மார்க்கண்டனுக்கு 18 வயசோட ஆயுள் முடியும்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த யமதூரல் வரும்போது அவன் சிவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அந்நேரம் அந்த சிவனே வந்து அவனை காப்பாற்றினார். அந்த பாசக்கரத்தை மார்க்கண்டனை காப்பாற்றினார். அந்த காலனே எட்டு உதைச்சார். அதனால் சிவனோடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவனை சொல்லிக்கிட்டு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யுங்க, சரியா? குழந்தைக்கு பால் கொடுக்கணும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அவங்களாம் சாப்பிட்டுக்கலாம், சரியா? 3 மணி வரைக்கும்னா ரொம்ப டைம் ஆயிரும். நம சிவாய நமகன்னு சொல்லி விபூதியை பூசிக்கிட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் விபூதியை போடுங்க, குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் விபூதியை போட்டு அப்படியே சிவநாமத்தை சொல்லி சாப்பிடுங்க. எதுவுமே செய்யாது. திருநீரில் அருமருந்து இருக்கு தெரியுமா? அது தினம் அணிந்தால் குணம் இருக்கு புரியுமா? தினமும் திருநீரை அறிங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி வேலைக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு போகிறவங்க விபூதியை பூசிட்டு போங்க. விபூதி பாக்கெட்டை சட்டை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல எப்பயுமே வந்து கொஞ்சம் விபூதி இருக்கணும், உங்கள் கையில் இருக்கணும். வெளியூருக்கு போகிறவங்களும் கொண்டு போய்க்கலாம், சரியா? விபூதி பையில் வச்சுக்கோங்க. இதுதான் பாதுகாப்பு. அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி லவ்விய வாழ்க்கையில் நம்ம எதையுமே செய்யாமல் இருக்க முடியாது. ஜனத்தொகை பெருகிருச்சு. நம்ம வந்து பல இடத்துக்கு போகிறோம். பிஸ்னஸ்ஸு, டென்ஷன், பிரச்சனை, கமிட்மெண்ட்டு, பிஸ்னஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. நான் சந்திரகிரகத்தை அன்றைக்கி சும்மா இருக்க மாட்டேன், சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தால் இவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டான், தொழில் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக எல்லாத்தையும் செய்யுங்க, கொஞ்சம் சிரத்தையோடு செய்யுங்க. பாக்கெட்டில் கொஞ்சம் விபூதி பாட்டு வச்சுக்கோங்க, நெத்தியில் விபூதி பூசிக்கோங்க, நெஞ்சில் மார்பகத்தில் விபூதியை பூசிக்கோங்க. ஈரத்தில் இந்த வலது கையில் 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா? மோதிர விரல், நடுவிரல், பெருவிரல். இந்த 3 விரலும் ஈரத்தில் தொட்டுட்டு அப்படியே விபூதி எடுங்க. மந்திரமாவது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர்,
சரியா? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனிட்டு சொல்ல கலங்கிடுமே செந்தில்லர் சேவகா என்று திருநீர் அணிவருக்கு மேவ வராத வினைன்னு அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் பூசிட்டு அப்படியே மார்பகத்தில் பூசுங்க. எப்பயுமே மார்பகத்தில் விபூதி இருக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மார்பகத்தில் பூசலாம். ஏன்னா இருதயம் தான் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இதயபூர்வமாக ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம அந்த இருதயத்தில் வந்து விபூதி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஈசனோட அருளை பெறுவோம். சரியா? அப்படியே எதுவுமே நம்மக்கிட்ட அண்டாது. சரியா நேர்களே? மனமும் உடலும் சுத்தமாக இருக்கும். அதனால் மார்பகத்தில் விபூதியை நமச்சிவாய நமகன் பூசிட்டு காரியத்தை செய்யுங்க, கடமையை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். கன்னிராசிக்கு வந்து இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கிறேன். நேற்று வந்து சனி பயிற்சிக்கு வீடியோ பதிவு ஒன்று போட்டேன் நான். சரியா? கண்டம் இல்லை, தலைக்கு வந்து தலைப்பாயோட போயிருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கண்டகச்சனிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீடியோ லிங்க் இதில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதுபோல் நம்ம சேனலில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப்புக்கெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். மெம்பர்ஷிப் ஆகிறவங்க ஆகலாம். உங்கள் தகவலை எங்களை ஷேர் பண்ணலாம். நான் வீடியோ போடுவேன், தனிப்பட்ட முறையில் ஷேட்டிங் பண்ணுவேன். ஏன்னா செக் பண்ணுறவங்க எப்போ வேணாலும் அணுகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வரையும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இல்லை. சரியா? இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன். சுக்கிரனும் புதனும் நல்ல நிலைமையில் இல்லை. கவனமாக இருந்துக்கோங்க. ராசிக்கு 1 10 கூடையவன், 2 9 கூடையவன், தர்ம கர்மாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க இல்லாத காலத்தினால நிலை இல்லாமல் இருப்பீங்க. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி தான் வக்கர நவரத்தில் வராரு. இந்த மாதம் முழுக்க, மார்ச் மாதம் முழுக்க அவர் வந்து வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. கவனமாக இருக்கணும். குடும்பத்திலையும் சரி, கொடுக்கல் வாங்கலையும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். காரியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தடுத்து வீடியோ போட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இந்த 3 நாளுக்காக தான் போட்டது. மார்ச் 14, 15, 16. நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செய்யக்கூடியவது, செய்யக்கூடாது, ரெண்டுமே சொல்லியிருக்கிறேன். சில விஷயத்தை செய்யாமல் இருங்க, சில விஷயத்தை சிறப்பாக செய்யுங்க. இறை வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.